ஒரு வெப் பேஜ்ல நம்ம யூசர் இன்டர்ஃபேஸ டிஸ்ப்ளே பண்ணும்போது, சில இம்பார்ட்டன்ட் கன்டென்ட்ஸ் கண்டிப்பா நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். அ இட்ஸ் மஸ்ட் டூ ஹேவ் இன்ஃபர்மேஷன் வச்சுக்கலாமே. ஸோ வெப் பேஜ்னாலே கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஸ்க்ரீனும் பண்ணலாம், இல்ல சிம்பிள் ஸ்க்ரீனும் பண்ணலாம். சில கன்டென்ட் மட்டும் கொஞ்சம் ரிப்பீட்டடா நம்ம அதிகமா யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த நாலேட்ஜ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இதுக்கு மேல வி வில் ஸ்டார்ட் ஆட் காம்ப்ளெக்ஸ் டேட்டா ஆர் காம்ப்ளெக்ஸ் கன்டென்ட் ஆன் டாப் ஆஃப் தட். ஸோ இந்த செஷன்ல நம்ம அந்த மாதிரி ஒரு கோர் கன்டென்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். கோர் கன்டென்ட் HTMLோட கோர் கன்டென்ட்ல ரொம்ப முக்கியமான கன்டென்ட்னு சொல்லும்போது, நம்ம வில் ஸ்டார்ட் ஃப்ரம் த கண்டெய்னர். கண்டெய்னர் வந்துட்டு இட் இஸ் கண்டெய்னர் ஃபார் ஆல் த சைல்ட் எலிமெண்ட்ஸ். ஒரு எந்த ஒரு யூஐ டெவலப்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கனாலும், எனி லாங்குவேஜ் இட் குட் பி அ .NET ஆர் இட் குட் பி அ ஜாவா, ஜாவாஸ்கிரிப்ட், HTML எல்லாத்துலயுமே இந்த காம்போனன்ட் பேஸ்ட் டெவலப்மெண்ட் தான் இருக்கும். ஹோல் ஸ்க்ரீன் பார்க்கறதுக்கு ஒரு சிங்கிள் ஸ்க்ரீனா இருக்கும். இந்த ஹோலும் சிங்கிள் ஸ்க்ரீன் இருக்கு. பட் அது ஒவ்வொரு செக்ஷனும் ஒவ்வொரு காம்போனன்ட்டா இருக்கும். அந்த காம்போனன்ட் ஒரு கண்டெய்னருக்குள்ள தான் இருக்கும். அந்த கண்டெய்னர் கொண்டு போயிட்டு நம்ம அசெம்பிள் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க டாப் லெஃப்ட்ல யூ ஆர் சீயிங் ரைட் ஒரு லோகோ இமேஜ் இருக்கு. ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. இந்த டெக்ஸ்ட் வந்து நம்ம ஹெட்டிங் சொல்றோம். ஹெட்டிங்கு இந்த லோகோ சேர்த்து வச்சுட்டு ஒரு கண்டெய்னருக்குள்ள போட்டுட்டு, அந்த கண்டெய்னர் கொண்டு போயிட்டு டாப் லெஃப்ட்ல நம்ம அலைன் பண்ணிடலாம். ஸோ இட்ஸ் ஈஸி. ரைட். ஸோ அந்த கண்டெய்னர இன்னொரு பேரண்ட் கண்டெய்னருக்குள்ள போட்டுட்டு, ஹோல் பேஜ நம்ம டிஸ்ப்ளே பண்ணுவோம். அதே மாரி இங்கு காமிக்கிற ஒவ்வொரு செக்ஷனும் ஒவ்வொரு இமேஜ் மாதிரி போட்டுட்டு, அந்த இமேஜ் எல்லாத்தையுமே நம்ம அசெம்பிள் பண்ணணும். ஸோ கைண்ட் ஆஃப் ஒரு பேரண்ட் டூ சைல்டு ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் இருக்கும். ஸோ இது இதுதான் ஃபண்டமெண்டல். ஸோ இங்க HTML பொறுத்தவரைக்கும் டிவ்ன்னு ஒரு கண்டெய்னர் இருக்கு. அண்ட் செக்ஷன் கண்டெய்னர் இருக்கு. ஸோ டிவ்வுக்குள்ள யூ கேன் ஆட் மோர் கன்டென்ட் ஒரு சைல்ட் எலிமெண்ட்ஸ்லாம் போட்டு யூ கேன் பில்ட் அ செக்ஷன். ஸோ கன்டென்ட் இது எல்லாமே கோட்ல பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஒரு இந்த ஸ்லைட்ல நம்ம ஒரு கான்செப்சுவலா நம்ம புரிஞ்சுகிட்டு தென் இட்ஸ் ஈஸி ஃபார் யூ டூ கெட் இன்டூ கோட். ஸோ கண்டெய்னர்னா இதுதான். ஜஸ்ட் போட்டு விஷுவலா பார்க்குற எல்லா காம்பனன்ட் எடுத்துன்னு போயிட்டு ஒரு குரூப்பா ஒரு ஒரு பேரண்ட்டுக்குள்ள போட்டு ஒரு கண்டெய்னரா வச்சுட்டு, அந்த கண்டெய்னர் நம்ம ஸ்டைல் பண்ணிக்கலாம். பொசிஷன் ஸ்டைலிங்லாம் பண்ணிக்கலாம். இமேஜஸ் இது எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இட்ஸ் வெரி சிம்பிள். இங்க பார்க்குற அந்த லோகோ ஒரு இமேஜ் தான். ஸோ இந்த மாதிரி நெறைய இமேஜஸ நம்ம ஒரு HTML பேஜ்ல ஆட் பண்றதுக்கு வி யூஸ் அ இமேஜ் டேக். டெக்ஸ்ட் கன்டென்ட் ஆப்வியஸ். HTMLனாலே ஹைப்பர் டெக்ஸ்ட் இருந்தது. அந்த டெக்ஸ்ட்ன்றது வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்க்ரீன்லயே நெறைய டெக்ஸ்ட் பார்க்குறீங்க. ஸோ இது எல்லாமே டெக்ஸ்ட் கன்டென்ட் தான். டெக்ஸ்ட் கேன் பி லைக் ஹெட்டிங்கா இருக்கும், பேராகிராஃப், ஒரு ப்ரீ ஃபார்மேட்டட் ஸ்பேன், லைன் பிரேக். ஸோ இது எல்லாமே வந்து டெக்ஸ்ட் கன்டென்ட் தான். விஷுவலா பார்க்கும்போது நம்ம டெக்ஸ்ட்டும் ஒரு இமேஜ் கூட, வீடியோ கூட, ஆடியோ கூட டெக்ஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கன்டென்ட். என்டிட்டீஸ்ன்றது ஒரு ஸ்பெஷல் கேஸ். இத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இம்பார்ட்டன்ட்டு. அ டெக்ஸ்ட் கன்டென்ட் எல்லாமே நம்ம HTML அப்படியே டிஸ்ப்ளே பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காப்பிரைட் சிம்பல் இருக்கு இல்லையா? இதிலேயே வந்து ட்ரேட்மார்க் சிம்பல் பார்க்குறீங்கல்ல, பாட்டம்ல வந்து ZAPIXக்கு மேல இங்க ஒரு ட்ரேட்மார்க் சிம்பல் இருக்கு. அது பாட்டம் ரைட்ல. இது மாரி TMன்னு வருது இல்லையா? இது இல்ல ரிஜிஸ்டர்டுக்கு வந்து R போட்டு ஒரு சர்க்கிள் இருக்கும். அது காப்பிரைட். இந்த மாரி ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் நம்ம இன்சர்ட் பண்ணணும்னா வி யூஸ் என்டிட்டீஸ். அதே மாதிரி வந்து பிளாங்க் ஸ்பேஸு இப்போ டெக்ஸ்ட்டுக்கு நடுவுல நெறைய ஸ்பேஸ் வரணும் அப்டின்னா, ஜஸ்ட் நம்ம ஸ்பேஸ் பார்ல கிளிக் பண்ற மாரி இதில பண்ண முடியும் HTMLல. யூ நீட் டூ ஆட் த என்டிட்டீஸ். ஆம்பர்சாண்ட், NBSP இந்த மாரிலாம் போடணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒர்க் பண்ண பண்ண நமக்கு புரியும். ஜஸ்ட் ஐ அம் ட்ரைங் டூ கிவ் கோர் கன்டென்ட் இந்த மாதிரி ஒரு கேட்டகரிலாம் இருக்குதுன்றது உங்களுக்கு தெரியணும். ரைட். அண்ட் இது கூட ஃபார்மு, டேபிளு ஆப்வியஸா ஃபார்ம், டேபிள் தான் கிரிட்டிக்கல். ஒரு யூசர் வந்து இப்ப நம்ம ஒரு யூசர். அந்த ஒரு வெப் அப்ளிகேஷன்ல நம்ம யூஸ் பண்ண போறோம்னா, நம்ம டீட்டெயில எப்படி அந்த சர்வர் வாங்கும்? ஒரு ஃபார்ம் குடுத்துட்டு, இட் வில் ஆஸ்க் யூ வாட் இஸ் யுவர் யூசர் ஐடி? வாட் இஸ் யுவர் பாஸ்வேர்ட்? அத குடுத்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பேக் எண்ட்ல வேலிடேட் பண்ணும். திஸ் யூசர் இஸ் அ வேலிட் யூசர் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் யூ வில் சீ த அதர் பேஜஸ். ஒரு பேங்க் வெப்சைட்ல போயிட்டு நீங்க லாகின் பண்ணதுக்கப்புறம் தான் உங்க பேங்கோட ஸ்டேட்மெண்ட் டீட்டெயில்லாம் பார்ப்பீங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் ஃபார்ம்ல தான் நம்ம பண்றோம். ஃபார்ம் இஸ் அ கிரிட்டிக்கல் பார்ட். டேபிள் டேட்டா ரியல் டைம் டேட்டா பேக்கெண்ட்ல வந்துட்டு உங்களுக்கு ஒரு பிசினஸ் டேட்டாவெல்லாம் பார்க்கணும். உங்க பேங்கோட டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பார்க்கணும். டேபிள் ஃபார்மேட்ல ஒவ்வொரு நாளைக்கும் எவ்வளோ டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு. இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இந்த மாதிரி டேட்டாலாம் பார்க்கறதுக்கு யூஸ் அ டேபிள் காம்போனன்ட். ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சர்ல நீங்க பார்ப்பீங்க. அவ்வளோதான். அதுக்குள்ள வர டேட்டா எந்த டேட்டா வேணா இருக்கலாம். பட் ஐ அம் ஜஸ்ட் கிவிங் எக்ஸாம்பிள்.
ஸோ this இந்த கோர் கண்டென்ட் நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே இட் இஸ் a குட் ஸ்டார்ட் ஃபார் த யூஐ டெவலப்மெண்ட். ஓகே, கோர் கண்டென்ட்டை நம்ம வித் எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்கலாம். யூ கேன் see ரைட், ஒரு ஐ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் ஒரு கோர் கண்டென்ட் டாட் HTML ஒரு ஃபைல் இருக்குது. இந்த ஃபைலில் வந்துட்டு யூ கேன் see as usual I mentioned you will see the head tag இருக்கும் அண்ட் பாடி டேக் எல்லாம் பேரண்ட் சைல்டு ரிலேஷன்றதுனால ஐ கேன் கொலாப்ஸ் அண்ட் எக்ஸ்பேண்ட் see it ரைட். ஹெட்டுக்குள்ளே யூ கேன் see the content மெட்டா இருக்குது, டைட்டில் இருக்குது. ஸோ பாடி டேக்குள்ளே வாட் எவர் யூ ஆர் சீயிங் த யூஐ ரைட், அது எல்லாமே பாடிக்குள்ளே தான் இருக்கும். இங்கே ஒரு எக்ஸ்பர்டைசேஷன் இருக்குது, ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. ரைட் சைடில் யூ கேன் see ரைட் ஒரு இமேஜ், பாட்டமில் காப்பி ரைட்டு, இந்த மாதிரி டீட்டெயில். அந்த சி சிம்பிள் இருக்குது இல்லையா, அதுதான் என்டிட்டி நான் சொன்னது. லெட்ஸ் see ஒன் பை ஒன். இப்போது செக்ஷன்ஸ் எக்ஸ்பர்ட் சர்வீஸ்னு ஒரு செக்ஷன், அந்த எக்ஸ்பர்ட்ஸ் ரைட் சைடில் நம்ம பார்க்குறோம். வி யூஸ் அ செக்ஷன் எலிமெண்ட் div செக்ஷன் நான் சொன்னேன் இல்லையா. ஐ சஜஸ்ட் யூ ட்ரை டு ரெடியூஸ் யுவர் யூசேஜ் அண்ட் div. முடிஞ்ச வரைக்கும் செக்ஷன் யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் ஆஃப் அ செமாண்டிக் செக்ஷன் படிக்கும் போதே புரியுது இல்லையா, அது ஒரு செக்ஷன் அப்படின்ட்டு. divனா படிக்கும்போது புரியல. ஸோ அதனால் பெட்டர் யூ கோ வித் அ செக்ஷன். ரெண்டுமே ஒரே பர்பஸ் தான், பட் செக்ஷனுக்கு மோர் வேல்யூ இருக்குது. நான் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். எக்ஸ்பேண்ட் பண்ணாக்கா யூ கேன் see ரைட் ஒரு H2 டேக் இருக்குது. ஹெட்டிங் டேக்கில் நான் ஆல்ரெடி சொன்னது தான். H1 டேக், H2 டேக், H3, H4, H5 இந்த மாதிரி ஒவ்வொரு டேக்கும் ஒவ்வொரு ஒரு சைஸ் இருக்கும். ஃபாண்டோட சைஸு, அதோட போல்டு, திக்னஸ் அதெல்லாம் உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும் பேஸ்ட் ஆன் த ஹெட்டிங் இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்கள் H1 டேக்கும் யூஸ் பண்ணலாம், H2 டேக். இங்கே வந்து H2 டேக் யூஸ் பண்ணியிருக்கோம். பி டேக் வந்து பேராகிராஃப். என்ன ரீசன்னா இங்கே நான் ரைட் சைடில் பார்க்குறீங்களே, இது ஒரு பேராகிராஃபாக நான் டிஸ்ப்ளே பண்ணுறேன். அதுக்காக பி டேக்கு. இங்கே தான் நீங்கள் பார்க்கணும். இந்த இதில் அவருக்கு பக்கத்தில், சீசன்ட் எக்ஸ்பர்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு என்பிஎஸ்பி நிறைய போட்டிருக்கேன். என்ன ரீசன்னா ஐ நீட் அ ஸ்பேஸ். இங்கே நான் எனக்கு ஸ்பேஸ் வேணும் அப்படின்றதுனால ஜஸ்ட் நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ரிமூவ் இட். இப்போ நான் நிறைய ஸ்பேஸ் கொடுக்குறேன். ஐ எம் ஜஸ்ட் கிவிங் லாட் ஆஃப் ஸ்பேஸஸ். சேவ் பண்ணாலும் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகாது. ரீசன் வந்துட்டு இதெல்லாம் இக்னோர் பண்ணிடும், இந்த ஸ்பேஸ் எல்லாம். ஸோ யூ நீட் டு கிவ் அ ஆம்பர்சன் என்பிஎஸ்பி. ஏன்னா நீங்கள் கொடுக்குற அந்த கேரக்டர் ஸ்பேஸ் வந்து இக்னோர் பண்ணிடும் HTML. ஸோ ஆம்பர்சன் என்பிஎஸ்பி அந்த மாதிரி இது என்டிட்டி எல்லாமே ஆம்பர்சனில் ஸ்டார்ட் ஆகும், செமிகோலனில் முடியும். என்பிஎஸ்பின்றது இட்ஸ் அ ஸ்பேஸ், உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறது. இட்ஸ் அ நான் பிரேக்கிங் ஸ்பேஸ் ரைட். இப்போ நான் இன்னும் நிறைய ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா யூ கிவ் தட் மச் என்பிஎஸ்பி. நல்லா மூவ் ஆகிருக்கு இல்லையா. ஸோ திஸ் இஸ் அ ஒன் என்டிட்டி. அதுக்கு அடுத்தது வந்து யூ கேன் see த நெக்ஸ்ட் செக்ஷன். ப்ரீன்னு போட்டிருக்கேன், ப்ரீ ஃபார்மேட்டட். நான் பேராகிராஃபில் தான் வந்துட்டு இந்த என்பிஎஸ்பி கொடுக்கணும்னு சொன்னேன் இல்லையா. இன்னொரு டேக் இருக்குது, இட்ஸ் கால்டு ப்ரீ டேக். அந்த ப்ரீ டேக் கொடுத்தீங்கன்னா இங்கே கொடுக்கலாம், நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா இட் வில், பிகாஸ் இட்ஸ் அ ப்ரீ ஃபார்மேட்டட். இது வந்து அக்செப்ட் பண்ணிக்கும், இதுக்குள்ளே நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்தீங்க. அதனால் நீங்கள் ஸ்பேஸ் என்பிஎஸ்பி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா தென் யூ கோ வித் அ ப்ரீ டேக். ஸோ ப்ரீ டேக்கில் யூ சிம்ப்ளி டைப் ஆஸ் பர் யுவர் நீட். ஒரு யூசர் கொடுக்குற மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு யூ கேன் see the output. இது ஒரு செக்ஷன். நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து ஒரு இமேஜ் நான் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன் நான் ரைட். ஒரு இமேஜ் டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கு அதாவது மெனி வேஸ் ஆஃப் டிஸ்பிளேயிங் இமேஜ். ஒரு சிம்பிள் இமேஜ் வெர்ஷன் நம்ம பார்க்கலாம். ஒரு ஐஎம்ஜி டேக், இமேஜ் டேக், ஐஎம்ஜி டேகு, வித் ஹைட் எல்லாம் கொடுத்துட்டு ஒரு சோர்ஸ் எஸ்ஆர்சி ஆட்ரிபியூட் வச்சு வி லிங்க்டு. இது சர்வரில் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு இமேஜ் ஃபைல் இருக்குது, ஜேபிஜி ஃபைலு. அந்த ஜேபிஜி ஃபைலை இட் இஸ் டிஸ்பிளேயிங் ஹியர். இமேஜ் டேக் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஆல்ட் டேக்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஃபார் பெட்டர். அஸ்யூம் தட் உங்கள் ப்ரௌசர் வந்து இந்த ஜேபிஜி ஃபார்மேட்டை இமேஜை சப்போர்ட் பண்ணலைன்னா தென் இந்த ஆல்ட் மெசேஜ் டிஸ்பிளே ஆகிடும், பேக்ரவுண்ட் இமேஜ்னு சொல்லிடும். ஸோ இந்த ஸ்பேஸ் பிளாங்காக இல்லாமல் அங்கே பேக்ரவுண்ட் இமேஜ்னு சொல்லுவோம். இன்னொன்று பிளைண்டு பீப்புளெலாம் படிக்க வராங்க, அவங்களால இந்த விஷுவலாக இந்த இமேஜை பார்க்க முடியாது. ஃபார் தெம் அவங்களோட வாய்ஸ் ஓவரில் தே கேன் ஹியர் இட் இஸ் அ பேக்ரவுண்ட் இமேஜ். ஸோ திஸ் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் யூஸிங் தட். அகைன் அந்த என்டிட்டிஸ் நான் சொல்லியிருக்கேன், காப்பி ரைட்டுக்கு ஆம்பர்சன் காப்பின்னு போட்டிங்கன்னா யூ வில் கெட் திஸ் சிம்பிள்.
பாட்டம்ல பார்க்குறீங்க இல்லையா? ஸோ காப்பிரைட். திஸ் இஸ் வாட் ஐ மென்ஷன்ட். ஸோ இந்த கோர் கன்டென்ட்டு இன்னும் நம்ம ஃபார்ம் இருக்கு, டேபிள் இருக்கு. அதுக்கு செப்பரேட் செஷன் இருக்கு. தட் அண்ட் ஆல் மோர் கிரிட்டிக்கல்ன்றதுனால ஐ ப்ர ஐ பிளான் டு கிவ் அ செப்பரேட் செஷன் ஃபார் தோஸ் 2 செக்ஷன்ஸ். ஓகே. ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த பேஜில உங்களுக்கு செக்ஷன் பார்த்துட்டீங்க, கண்டெய்னர் பார்த்துட்டீங்க, அண்ட் டிவ் பார்த்துட்டோம். ரைட். அண்ட் ப்ரீ ஃபார்மேட்டட் பேராகிராஃப், இமேஜ் டேக், என்டிடிஸ். Okay. Tag byte. Which of the following is a container element in HTML? Is it an img tag or a div? So the answer is div. Div container the and it could be section also container. So in the example you can see, right, div is a container. So which of the following attribute helps to load images in img? src or href? இப்போதான் பார்த்தோம். src யூஸ் பண்ணுறோமா, href யூஸ் பண்ணுறோமா? So the answer is src. href நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆங்கர் டேக்கில் நம்ம யூஸ் பண்ணுறோம். அது நேவிகேஷன் நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிளை வச்சு இந்த கொஷின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் entity helps for copyright? Ampersand copy semicolon or dollar copy semicolon? So the answer is ampersand. The first one is the answer. ஸோ நம்ம கோர் கண்டென்ட்ஸை நம்ம வித் எக்ஸாம்பிளோட கோடோட நம்ம இந்த செஷனில் பார்த்தோம். ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஃபவுண்டேஷனை கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக. உங்களுக்கு கண்டெய்னர்னா என்ன? பிகாஸ் காம்ப்ளெக்ஸாக ஸ்க்ரீன் டெவலப் பண்ணும்போது ஒரு பேசிக்ஸ் தெரிஞ்சால் தான் நம்ம ஈஸியாக நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். அதனால் நீங்கள் டிவ் எப்படி யூஸ் பண்ணுறது, செக்ஷன்ஸ் எங்கே யூஸ் பண்ணுறது, ஓகே. அதுக்கப்புறமா வந்து லைக் பேராகிராஃபு, ப்ரீ ஃபார்மேட்டட் என்பிஎஸ்பி யூஸ் பண்ணி லைக் ஃபார் என்டிட்டிஸு. ஸோ இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது இந்த செஷனில் பார்த்தோம். வில் see in detail about a form and table. Okay. இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ வெரி மச்.